திமுக கூட்டணி சரியில்லை, திமுக சரியில்லை அப்படின்னு என்ன சரியில்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன சரியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்களேன் சார். எங்களுக்குன்னு ஒதுக்குறீங்க, பட்டியலின மக்களுக்குன்னு ஒதுக்குறீங்க பணத்தை. மறுபடியும் அந்த பணத்திலிருந்து நீங்கள் 1540 கோடி நீங்கள் எடுத்து வந்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணுறீங்க. இது எதனால் பண்ணுறீங்க? ஆனால் வெளியில் விளம்பரம் வந்து பட்டியலின மக்களுக்கு இந்த துறைக்கு ஆதரவு நலத்துறைக்கு இவ்வளோ பணம் ஒதுக்குறோன்றீங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தையும் எடுத்து அங்கே செலவு பண்ணுறீங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? வேணுன்ட்டு சொல்கிறது இல்லை, நான் ஆதாரத்தோடு கொடுக்குறேன். இது பொய்ன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். அரசாங்கம் நான் வாயை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதனால? என்ன நான் இது சம்மந்தம் இதை பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா ஒரு சில கட்சியெலாம் இருக்கிறாங்கன்ற காரணத்தினால யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறதுனால தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க. திருமாவளவன் அவர்களோ செல்வ பிறந்தை அவர்களோ அதை வந்து சொல்லாத காரணம் கூட்டணியில் இருப்பதனால மட்டும்தான். கண்டிப்பா நான் திமுக கூட்டணியில் நான் இருந்திருந்தாலும் கண்டிப்பா இந்த கேள்வியை நான் கேட்டிருப்பேன். நீங்க பண்றது தப்புன்னு சொல்லியிருப்பேன். இதை சரி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனாலதான் ஒருவேளை வந்து ஒரு போலி அம்பேத்கரியவாதி, போலி பெரியாரியவாதி அப்படிங்கிற ஒரு முகம் உங்களுக்கு இருக்கிறதாக சமூக வலைதளங்கள்ல தகவல். யார் சொல்றது? நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க, திமுக கூட்டணியில இருந்து ஒரு 4 கட்சிகள் இந்த பக்கம் வரும்னு சொல்லிட்டு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வரலன்னா அப்புறம் கேள்வி கேளுங்க. சொன்னீங்களே கேளுங்க, நீங்க பாருங்க. எந்த கட்சியில வரும்? எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும், ஆனால் நான் கூட்டணியில் இருப்பேன். இது என்ன லாஜிக்? இது எப்படி? இன்னைக்கு நல்ல யோசனை பண்ணுங்க. திமுக 100 இல்லைங்க 200% ஆட்சியில் பங்கு தரமாட்டாங்க. அது இவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இவங்கெல்லாம் வருவாங்க, திமுக தனிமைப்படுத்துவாங்க. இந்த 2 கட்சியும் பலமாகும். 2 கட்சி யாருன்றது தெரியும். நீங்கள் பாருங்கள், கடைசியில் பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள். 26 அதிமுக தான் ஆட்சியில் உட்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள், புவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி மேல தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறாரு. அப்படி என்ன எங்க மேல ஒரு காழ்ப்பு, என்ன எங்க மேல என்ன ஒரு இது இருக்கு அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு. சமூக சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக கூட்டணி சரியில்லை, திமுக சரியில்லை அப்படின்னு என்ன சரியில்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன சரியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? நாட்டில் டெய்லி கொலை நடக்கலையா, கொலை நடக்கலையா, பாலியல் பலாத்காரம் நடக்கலையா, போதை பிரச்சனை வரலையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சாதி மோதல் வரலையா, சாதி ஆணவ படுகொலை நடக்கலையா? சமூக நீதி ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பா. அது திருமாவளவர்களே அதுக்கு சான்று கொடுக்குறாங்க, செல்வ பிறந்தை அவர்கள் சான்று கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரையும் விட்டுட்டு பொதுமக்களுக்கு கேளுங்க, இது சமூக நீதி அரசு தான், இது மக்களுக்கான அரசு தான்னு பொதுமக்கள் சொல்லட்டும். ஹாஸ்டல்ல படிக்கிற பையன் கத்தி எடுத்துட்டு வரான், அறுவலை தூக்கிட்டு வரான். வந்து ஸ்கூல்லையே 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன அவனுக்கு மனசுல விட்டுறான். ஏன் இப்போ சமீபத்தில் பாருங்க, மதுரையில் இருக்கிற வந்து ஹாஸ்டல்ல நிர்வாணப்படுத்தி அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை அடிச்சு இவ்வளோ துன்புறுத்துறாங்க ராக்கிங்கிற பேர்ல. இது எப்படி சமூக நீதி விடுதின்னு சொல்றீங்க? சமூக நீதி விடுதிகள்ங்க வச்சே அந்த மாதிரி செஞ்சதே இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுது தானே. சமூக நீதிக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான அரசு அப்படிங்கிறது. அதாவது ஆதி திராவிட நலத்துறை விடுதின்னு சொன்னாக்க இது வந்து எப்போனாக்கா இது வந்து திமுக கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி உருவானது. அதாவது இவங்க எப்போ 67 வந்தாங்களோ அதுக்கு முன்னாடியே உருவானது தான் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் அண்டு விடுதிகள். இதெல்லாம் இவங்க புதுசெல்லாம் கொண்டு வரல. ஏன் அதை கொண்டு வந்தாங்கனாக்கா, தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்க, பட்டியலினத்தை சார்ந்த பிள்ளைங்க வந்து படிக்க முடியல, இல்லை வெளியூர்லேருந்து வர பிள்ளைங்க வந்து விடுதியில் தங்கி தான் படிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போது அந்த திட்டம் கொண்டு வந்த திட்டம் நிறைவேறிடுச்சா? எல்லாமே வந்து எல்லாம் பொது இடத்துல போய் படிக்க முடியுமா? பொது விடுதியில் எல்லாரும் ஒன்றா இருக்க முடியுமா? அங்கே பிரச்சனை வரலையா, சாதி பிரச்சனை வரலையா? இதெல்லாம் வரக்கூடாதுக்காக தான் ஆதி திராவிட நலத்துறைக்கு தனியாக பண்ணாங்க. இப்போ அதை வந்து மூடணுன்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அது எதிர்ப்பு வந்தோடனே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நிப்பாட்டி என்ன பண்ணாங்கன்னா சமூக நீதி விடுதி, சமூக நீதி. என்னங்க நியாயம் இது? அப்போ எங்களுக்கு உண்டான அடையாளமே இல்லாத போயிடுது. என்ன சமூக நீதியை நாட்டில் நடந்துருச்சு, வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஆதிரோட நல துறையெல்லாம் வேண்டாம், அதை மறைச்சிட்டு சமூக நீதி. இன்னைக்கு சமூக நீதி விடுதின்னு சொல்றீங்க, நாளைக்கு பள்ளிக்கூடம் வேணான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா அந்த துறையே எதுக்கு?
அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சமூக நீதி பேசுகிறவங்களே நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க. எங்கள் மக்களுக்கு எந்த விதத்திலும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மறக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நாங்கள் ஏற்றுக்க அடித்தட்டு முடியும், மக்களுக்கு, நம்ப பட்டியலின முடியும்? மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள் முழுமையாக சென்று சேருகிறது இந்த ஆட்சி தான் அப்படின்னு திமுக அவங்களுடைய அதாவது நிலைப்பாட்டை சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ம், 86 ஒதுக்குற நிதியிலிருந்து 85% இல்லை 90% தான் செலவு பண்ணுறாங்க. ம், மீதி வந்து செலவு பண்ணுறதில்ல. அப்போ ஒவ்வொரு வருஷமும் மீறுற தொகையை அடுத்த வருஷம் நீங்கள் பயன்படுத்துறீங்களான்னு சொன்னால் பண்ணலை, ம், பயன்படுத்தலை. இது இப்போ இந்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7,000 கோடிக்கு மேலே நின்று போச்சு. ம், அப்போ இது வந்து ஒதுக்கியும் பிரயோஜனம் இல்லை. அதாவது மக்கள் மத்தியில் வந்து இந்த துறைக்கு நாங்கள் இவ்வளோ ஒதுக்குறோம்னு சொல்லி நீங்கள் விளம்பரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பணத்தை நீங்கள் செலவு பண்ணாமல் நிப்பாட்டுறீங்க. ம், இது எந்த விதத்தில் நியாயம் இது? இது இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ம், கொடுக்குறாங்க. ம், ஆனால் இன்னைக்கு 450 அப்ளிகேஷன் இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. ம், அவங்க போகிறதுக்கான வழி இல்லை. கேட்டாக்கா பணம் இல்லைன்றீங்க. ஆனால் இவ்வளோ பணம் மீந்துருது. இந்த இந்த துறையிலேருந்து இவ்வளோ பணம் மீந்துருது. ம், ஏன் இதுலேருந்து எடுத்து அவங்கள அனுப்பலாம். ம், இன்னொன்று தாட்கோலையும் ம். தொழில் முனைவோர் திட்டத்திலையும் கிட்டத்தட்ட 600 மனுக்கு மேலே அப்ளிகேஷன் மேலே இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. சரி. ஏன் இந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்? ம், ஏன் கொடுக்கல? ம், இதுக்கெல்லாம் இந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கலாம். ம். எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ பணம் நிப்பாட்டி திருப்பி அனுப்புறீங்க. அப்புறம் எப்படி நம்ம சமூக நீதின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல அதாவது ஒரு 100 அடையாளப்படுத்துதல் இல்ல சார், தாண்டி 100% நீங்க ஏன் துறைக்கு செலவு பண்ண மாட்டீங்க? சார் நீங்க ஒதுக்குறீங்க. சரி. உதாரணத்துக்கு 1000 கோடி ஒதுக்குறீங்க. ம், 1000 கோடி இந்த வருஷத்துக்கு செலவு பண்ணாம ம். 800 கோடி செலவு பண்ணிட்டு 200 கோடி எதுக்கு நிப்பாட்டுறீங்க? மேம்படுத்தப்பட்ட விடுதிகளாக உருவாக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு நிம்மதியாக தங்கி பயிலும் கற்றலுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சமூக நீதி விடுதியில முழுமையாக அதை இப்ப செலவுகள்லாம் பண்ணி துறையின் வாரியாக எல்லாமே மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது தானே இப்ப நம்ம பாக்குறோம். இல்ல அப்போ 7000 சில்லற சொச்சம் இந்த இவ்வளவு கோடியை ம், இது எங்கிருந்து வந்துருது? ம், சார் எங்களுக்குன்னு ஒதுக்குறீங்க, பட்டியலின மக்களுக்குன்னு ஒதுக்குறீங்க பணத்தை. ம், மறுபடியும் அந்த பணத்துல இருந்து நீங்க 1540 கோடி நீங்க எடுத்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு எடுத்து செலவு பண்றீங்க. ம், மறுபடியும் என்ன பண்றீங்கன்னாக்கா பொது விநியோக திட்டத்துக்கு ம், 3310 கோடி ம், இது எடுத்து இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்குன நிதியில இருந்து இந்த பணத்தை எடுத்து அங்க செலவு பண்றீங்க. ம், இது எதனால பண்றீங்க? ஆனா வெளியில விளம்பரம் பட்டியலின மக்களுக்கு இந்த துறைக்கு ஆதரவு நலத்துறைக்கு இவ்வளவு பணம் ஒதுக்குறோன்றீங்க. ம், அதுக்கப்புறம் இந்த பணத்தையும் எடுத்து அங்க செலவு பண்றீங்க. எந்த விதத்துல நியாயம் இது? ம். இது எப்படி இது 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 பேரு சமூக நீதியா? இது எங்களுக்கு அநீதி தான் நடக்குது. இது எப்படி சமூக நீதியா இருக்கும்? அமைச்சரவையில கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறது ஒரு ஏன் நான் சட்டமன்றத்துல எடுத்து சொல்றேனே. உயர்கல்வித்துறை நான் சட்டமன்றத்துல நான் எடுத்து சொல்றேன். ம், ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ம், நான் ஆதாரத்தையும் எடுத்து காமிக்கிறேன். ம். இந்த பாருங்க, நீங்க பணம் எடுத்தது ஒதுக்குனது நீங்க கொடுத்துக்கிற டேட்டால இருந்து. இது அதுல இருக்கு பாருங்கன்னு சொல்லி எடுத்து காமிக்கிறேன். ம், அதுக்கப்புறம் எந்த பதிலும் இல்லையே. சரி, எடுத்த பணத்தை மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி ஒப்படைக்கணும் இல்லையா? ம், அதுவும் இல்லை. இது 22ல நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஆனால் 25 வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் அந்த தப்பு செஞ்சுனே இருக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் எடுத்துன்னு இருக்கீங்க. ம். அன்னைக்கு 1540 கோடி எடுத்தீங்க மகளிர் திட்டத்துக்கு. மறு வருஷம் 2000க்கு மேலே எடுக்கிறீங்க. ம், அதுக்கப்புறமா அதாவது ஒட்டுமொத்த நிதியே 6,000 கோடி தான் ஒதுக்குறாங்க. சரி. ஆனால் இந்த திட்டத்துல இருந்து எடுத்து மட்டும் இவ்வளோ பணத்தை 1500 கோடி எடுக்கிறாங்க. ம். அப்போ எந்த விதத்தில் இது நியாயம்? இது 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 பேர் சமூக நீதியா? நீங்கள் சொல்லுங்களேன். இதை நாங்கள் திருப்பி கேள்வி கேட்டோம்னாக்கா நாங்கள் திமுக மேலே குற்றம் சொல்கிறோன்னு எங்கள் மேலே பாரி பூசுறீங்க. இல்ல இப்ப இது குற்றம் சொல்றது இல்லைங்க, இப்ப தவறு நீங்க நடந்ததை நாங்கள் சுட்டி காட்டுறோம். நீங்க சொல்றக்கூடிய அடிப்படையில் பார்த்தோம்னா திரு செல்வப்பிறந்தை அவர்கள் சொன்ன இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி ரொம்ப சிறப்பான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு சிறப்பான சேவைகள் கொண்டு சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இருக்குதே தவிர அரசு சரியான நிர்மாணம் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சிக்கல் இருக்கிறது நீங்க சொல்றீங்க. நீங்க மட்டும்தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்ல இது நான் வேணும்ட்டு சொல்றது இல்ல. ம், நான் ஆதாரத்தோடு கொடுக்குறேன். ம், இது நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. ம், 4 பேர் கேளுங்க. நீங்க இது பொய்ன்னு சொன்னாக்கா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். ம், அரசாங்கம் நான் வாயை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதனால?
என்ன நான் காரணம்? இது திரு கோவை சம்மந்தம் இதை ஜெகன்மூர்த்தி பத்தி நான் மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நினைப்பதற்கான காரணம் என்ன? அப்படி அதுதான் நானும் கேட்கிறேன். அப்படி அப்படி நான் என்ன அரசாங்கத்துக்கு உங்க மேல அதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கத்தை மேல பொய் குற்றச்சாட்டு சொல்லல. ம். வேணுன்ட்டு பொய் சொல்லணுன்றதுக்காக அரசாங்கத்து மேல பழி போடல. சரி. ஆதாரத்தோடு தான் நான் சொல்றேன். ம். நீங்க எங்களுக்கு தான் நீங்க ஒதுக்குறீங்க. ம். மத்திய அரசு கொஞ்சம் ஒதுக்குறாங்க, நீங்க கொஞ்சம் ஒதுக்குறீங்க. அதை நீங்க ஏன் செலவு பண்ண மாட்டீங்க? ம். இவ்வளவு பணத்தை மிச்சம் பண்றீங்க. ம். இன்னொன்னு, எங்களுக்கு ஒதுக்குன படத்தை எடுத்து இன்னொரு துறைக்கு செலவு பண்ணக்கூடாது. ம். ஆனா நீங்க அதுக்காக எடுத்து ஒதுக்க செலவு மாட்டாங்க. பண்றீங்க. ம். எது செலவு பண்றீங்க? அத நாங்க கேள்வி கேட்டோம்னாக்கா, ம். கேள்வின்னா கேள்வி கேட்கல. ம். இந்த மாதிரி நீங்க எடுத்திருக்கிறீங்க. ம். பரவாயில்ல. நீங்க மறுபடியும் எடுத்த பணத்தை வந்து நீங்க மறுபடியும் இந்த துறைக்கு துறையில கொடுத்துருங்கன்னு சொல்றோம். ம். அது கொடுக்கல. சொன்ன பிறகு தான் அதாவது அடுத்த வருஷம் நீங்க எடுத்ததை விட 2 மடங்கு மறுபடியும் எடுக்கிறீங்க. ம். அப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா ஒரு சில கட்சியெல்லாம் இருக்கிறாங்கன்ற காரணத்தினால யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறதுனால தான் நீங்க அதெல்லாம் பண்றீங்க. ம். இப்போ இந்த கேள்வி உள்ள கேட்கறது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து அந்த துறை சார்ந்தவர்களே வந்து அப்படின்னா அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தானே? அவங்க எதிர்ப்பே தெரிவிக்கல. அதுதான் கேட்குறேன். ஒண்ணா இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. ம். அதனால அது அது சம்பந்தமா பேச மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இப்போ கூட்டணியில் இருப்பதனாலேயே வந்து திருமாவளவன் அவர்களோ அல்லது வந்து செல்வ பிறந்தை அவர்களோ அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்காங்க. முதல்ல இந்த பிரச்சனைகளை வந்து அணுகக்கூடியது, எதிர்க்கக்கூடியது நாங்க தான் சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்க சரி, இல்ல. இந்த கேள்வி ஏன் கேட்கல அவங்க? ம். இது வந்து ஆதாரத்தோடு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ம். எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ம். பட்டியலத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருமே சின்ன சின்ன அமைப்பை நடத்துறவங்க, குழுவை நடத்துறவங்க, சின்ன சின்ன கட்சிங்க அத்தனை பேருமே பேசுறாங்க, மேடை போட்டு பேசுறாங்க, எல்லா இடத்துலையுமே பேசுறாங்க. இவங்களுக்கு தெரியாதா? ம். இவங்க கேட்கறது இல்லையா? ஏன் கேட்க மாட்றாங்க? ம். எங்க மக்கள் பட்டியலின மக்கள் இன்னும் கூட பல கிராமங்கள்ல வந்து இன்னும் கூட தீண்டாமை இருக்குது. ம். இன்னும் கூட நாங்க பொதுக்குளத்துல தண்ணி நீங்க எடுக்க முடியல. சொல்றதுதான் திரு சீமான் அவர்களும் சொல்றாங்க. சமூக நீதியின் பேருக்கு மட்டும் பில்டிங் வச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. ஆமாங்க. ஏன் நீங்க இப்ப தெரியாதா உங்களுக்கு? குடிக்கிற தண்ணியில வந்து மலத்தை கலக்கலையா? இது சமூக நீதியா? ம். எங்க மக்கள் இன்னும் கூட தீண்டாமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ம். இன்னும் கூட அச்சத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ சமூக நீதின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இது ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? ம். கூட்டணியில் இருக்கிறவங்களாம் தெரியாதா? அப்போ நாங்க இதெல்லாம் வந்து தவறு நடக்குதுன்னு நாங்க எடுத்து காமிச்சோம்னா, எடுத்து சொன்னோம்னாக்கா, இது வந்து ஜெகன்மூர்த்தி வந்து திமுக மேலேயும் கூட்டணி மேலேயும் வந்து சேருவாரிப்பது தப்பு தப்பா சொல்றாருனாக்கா, இதை நான் வேணுன்ட்டு சொல்லலைங்க. ம். இருக்கிற உண்மையை தான் நான் எடுத்து சொல்றேன். ம். அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது அதையே. இப்ப திருமாவளவன் அவர்களோ செல்வ பிறந்தை அவர்களோ அதை வந்து சொல்லாததுக்கு காரணம் கூட்டணியில் இருப்பதனால மட்டும்தான். கண்டிப்பா. நான் திமுக கூட்டணியில நான் இருந்திருந்தாலும் ம். கண்டிப்பா இந்த கேள்வியை நான் கேட்டிருப்பேன். ம். நீங்க பண்றது தப்புன்னு சொல்லியிருப்பேன். இதை சரி பண்ணுங்கன்னு நான் இல்ல, சொல்லியிருப்பேன். அந்த கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த கேள்வி வைக்கிறோம் தான் திரு பாலாஜி சொல்றாரு, திரு ஷானவாஸ் சொல்றாரு, இங்க வந்து மக்களுக்கு தேவையானது நீங்க நிதியை கொடுங்க, செய்யுங்க அப்படின்னு அவங்களும் தானே அதை சொல்றோம் அப்படின்னு தானே அந்த கேள்வியும் தானே வைக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்ட மாதிரி இது வரைக்கும் தெரியலையே. ம். சட்டமன்றத்துல அவங்க இது வரைக்கும் கேட்ட மாதிரி தெரியல. ம். அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த தவறுலாம் நடந்திருக்காதுல்ல. இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் தான் குரல் கொடுக்குறேன். ஒரு ஆள் மட்டும் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன். வேற யாரும் கேட்கறது இல்ல. அதனால அவங்க அது வந்து அலட்சியப்படுத்துறாங்க. இல்ல, உங்களுக்கு ஆளுங்கட்சி. மட்டும்தான் அதுல அக்கறை இருப்பது போன்று அவர் காட்டிக்கொள்ள முனைக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர்கள் இல்லைங்க. நான் உண்மையான ஒரிஜினல் தலித்துங்க. அதாவது பட்டியலத்தை சேர்ந்தவங்க. எங்க மக்களுக்கு பிரச்சனை போது நாங்க குரல் கொடுத்து தாங்க ஆகணும். மற்றவங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதுங்க. ம். அவங்களுக்கு அக்கறை இருக்குது, அக்கறை இல்லைன்றதை நான் சொல்ல வரல. அவங்க ஏன் கேட்கலன்றதான் எனக்கு தெரியல. ம். ஆனா நாங்க கேட்டு ஆகணுங்க. அதுதான் என்ன மக்கள் என்ன ஓட்டு காரணமா போடுறாங்க. இருக்கு அவங்க ஏன் கேட்காம இருக்காங்க நீங்க எனக்கு தெரியாதுங்க. அதுதான் சொல்லிட்டு கூட்டணிங்க பேச முடியாது. அதனால பேசல. இப்ப 2026 தேர்தல்ல இப்ப நீங்க அதிமுக கூட்டணியை தொடர்றீங்களா இல்ல உங்க இன்னும் நிலைப்பாடு வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்கா? இல்ல. இப்ப வரைக்கும் நான் அதிமுக கூட்டணியில் தாங்க தொடர்றேன். தொடர்றேன். 2026 தேர்தலுக்கு அது முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த இல்ல. கூட்டணி தொடர்வதாக இது இன்னும் சரியாக செயற்குழு பொதுக்குழு எப்பயுமே வந்து எங்களுடைய பொதுக்குழு ஜனவரி மாதம் தான் துவங்கும். இந்த ஜனவரியில வந்து அதாவது 15க்கு மேல பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு எப்பயுமே வந்து நாங்க பொதுக்குழு கூட்டுவோம். அந்த பொதுக்குழு அன்னைக்கு எல்லாருடைய பொதுக்குழு முடிவு என்னவோ அந்த முடிவை நாங்க அன்னைக்கே செய்தியில கூப்பிட்டு சொல்லிடுவோம். அப்ப அதிமுக கூட்டணி தொடர்வதா இல்லையா என்பதை குறித்தான விவரம் அப்ப சொல்லுவோம். அப்பதான் ஆமா. இப்ப அது வரைக்கும் நாங்க அதிமுக கூட்டணியில் தான் தொடர்றோம். இப்ப கூட்டணி ஆமா. 2026 தேர்தலை சந்திப்பது எப்படிங்கிறது வந்து நீ இனிமேல் அந்த பொதுக்குழு தான் நாங்க முடிவெடுப்போம். ஆமா. அப்ப இந்த இருக்கக்கூடிய சூழல் இப்போது வைத்து பார்க்கின்ற போது நீங்க அதிமுக கூட்டணியில் தொடர்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள. ஆமா. அதனாலதான் ஒருவேளை வந்து ஒரு போலி அம்பேத்கரியவாதி, போலி பெரியாரியவாதி அப்படிங்கிற ஒரு ஒரு
குற்றச்சாட்டு, ஒரு ஒரு முகம் உங்களுக்கு இருக்கிறதாக சமூக வலைதளங்கள்ல தகவல் சொல்றாங்க. யார் சொல்றது? யார் சொல்றது? இதை சொல்லுங்க. திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற போது, சப்போர்ட்டா ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற போது, அதற்கு கீழே வரக்கூடிய இவங்கெல்லாம் வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி, திரு பூவி ஜெகன்மூர்த்தி அவங்கெல்லாம் போலி அம்பேத்கர்வாதிகள், போலி இல்ல பெரியாரியவாதிகள். அவங்களா வந்து சொல்றவங்களாம் வந்து அம்பேத்கர்வாதியா இல்ல ஒரிஜினல் பெரியார்வாதியா? இவங்க கூட பிஜேபி இவங்களா? ஆளுங்க, பிஜேபி இல்லங்க. சப்போர்ட்ல இருக்க கட்சி கூட்டணி இல்ல சார், இல்ல சார். சொல்றாங்க. நான் வந்து சட்டமன்றத்துல பேசுறேன். ஏர்போர்ட் மூர்த்தி வந்து வெளியே பேசுறாரு. பொதுமக்கள் மத்தியில பொதுக்கூட்டத்துல அங்க வெளியே பேசுறாரு. 2 பேரும் ஒரு கருத்து தான் பேசுறோம். நாங்க உள்ள சட்டமன்றத்துல உள்ள நான் பேசுற கருத்தை வந்து அவரு வெளியில பேசுறாரு. இப்ப 2 பேருமே வந்து இந்த மக்கள் மேல அக்கறை இருக்கிறதுனால நாங்க இதை பேசுறோம். இதை நாங்க பொய் சொல்றோமா, பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறோமா? நீங்க அந்த மாதிரி பொய்யா சொல்லியிருந்தாக்கா தாராளமா நீங்க எங்களை கேளுங்க. நாங்க பேசுறதுக்கான ஆதாரத்தை நாங்க கொடுக்குறோம். ஆதாரத்தை நீங்க எப்போ காமிக்க சொல்றீங்க சொல்லுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வந்து கொடுக்குறோம். அதுல பொய் இல்லைங்கன்னு சொன்னாக்கா என்ன அரசாங்கம் என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். தாராளமா நாங்க ஏத்துக்கிறோம். இல்லாததான் நாங்க சொல்ல மாட்டோம். இருக்கக்கூடிய தகவல்கள் அல்லது வந்து இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து தொடர்ச்சியாக நீங்க இப்படிதான் போலி அம்பேத்கர்வாதம் பேசுறாங்க, போலி பெரியாரியவாதம் பேசுறாங்க, அவங்க செய்யறது இல்ல, இந்த கூட்டணியில இருந்துட்டு இப்படி பேசுறது சரியானதா? இது வந்து மக்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், இருக்கிறது பிஜேபி, குறிப்பா பட்டியலின மக்களுக்கு தெரியும். இப்படியா அப்படிங்கறத வந்து அதை மையப்படுத்தி இந்த கேள்வி வைக்கிறேன். இல்லைங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அப்பத்துல இருந்தே வந்து அதிமுக கூட்டணியில இருக்கிறேன். பிஜேபி கூட்டணி 21 தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளியே போயிட்டாங்க. இடையில நடந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல பிஜேபி தனியா நின்னாங்க, அதிமுக தனியா நின்னாங்க கூட்டணியில. இப்பதான் மறுபடியும் கூட்டணின்னு சொல்றாங்க. இதுல எங்களுக்கு என்னங்க வேலை இருக்குது? இப்போ நல்லா சொல்லுங்க. நாங்க இருக்கிறது வந்து அதிமுக கூட கூட்டணியில இருக்கிறோம். பிஜேபி வர்றாங்க, போயிட்டாங்க, மறுபடியும் வந்துக்கிறாங்க. இடையில இன்னும் 4 கட்சி வரலாம், 10 கட்சி வரலாம். வருமா? இன்னும் அதிகமா வரலாம். நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க, திமுக கூட்டணியில இருந்து ஒரு 4 கட்சிகள் இந்த பக்கம் வரும்னு சொல்லிட்டு. நீங்க எழுதி வச்சுக்குங்க. வரலன்னா அப்புறம் கேள்வி கேளுங்க. சொன்னீங்களே கேளுங்க. நீங்க பாருங்க. எந்த கட்சியில வரப்போகுது? ஜனவரி முடிஞ்சதா தை மாசம் நல்ல நாள் பார்த்து வருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த 25 வந்து ஏதோ அவங்களுக்கு ஆவலப்பழம் இதெல்லாம் பார்க்குறாங்க. 26 பிறந்ததுமே நீங்கள் பாருங்கள், டிஎம்கே கூட்டணியிலேருந்து 4 கட்சி கண்டிப்பாக வெளியே வராங்க. ஒரு கட்சி ஒரு விஜய் தாவைக்காலுக்கு போகிறாங்க. ஒரு தாவைக்கா கூட போகிறாங்க. அது நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். உறுதியாக இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு கட்சி அதிமுகவுக்கு வரப்போகுது. அதான் சொல்கிறது. பாருங்க, அதுக்கு அடுத்தது இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு பாருங்க ஜனவரிக்கு மேல தேர்தல் வந்த பலமான கூட்டணி வந்து தாவைக்காவா இல்ல அதிமுகவா அப்படின்றதான் போட்டி வரப்போகுது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு திரு விஜய் சொல்றாரு. இப்ப சொல்றாங்க இல்லையா, தாவேக்காவுக்கும் அதிமுக கூட்டணிக்குன்னு சொல்றீங்க. அதனால திமுகவை தனியா விட்டுட்டு மீதி அத்தனை பேருமே 2 கட்சிக்கும் ஐக்கியமாயிடுவாங்க. அப்ப 2 கட்சி தான் பலமாகும். அதிமுகவும் தாவேக்காவும் தான் பலமாகும். நீங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? ஒரு ஸ்கூப் ஏதாவது தகவல் சொல்லுங்க. சார் நீங்க பாருங்க, ஜனவரி பிறந்ததும் பாருங்க தெரியும். ஏன்னா அவங்க வந்து கூட்டணி ஆட்சி எதிர்பார்க்கறாங்க. யாரு? அத்தனை பேருமே திமுக இருக்கவங்க அத்தனை பேருமே கூட்டணி ஆட்சியை எதிர்பார்க்கறாங்க. கூட்டணி ஆட்சி எதிர்பார்க்கறாங்க. அதாவது அரசவையில் இந்த அமைப்புல பங்கெடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா திமுகனுடைய கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில ஒன்னா கூட்டாட்சி. அவங்களுடைய கொள்கையே அதுதான். அப்ப அந்த கொள்கை விட்டு குத்துருவாங்களா? விட்டு குத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அந்த விட்டு குத்துட்டாங்கன்னா உண்மையா ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாமே சொல்லுவாங்க திமுக பயந்துட்டாங்க, அவ்வளவுதான், வேற வெளி இல்ல அப்படின்ற அந்த பேச்சுன்றது வேற. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அதனால கண்டிப்பா என்ன பண்ணுவோம், 2006ல இருந்த நிலைமை வந்து இப்ப மீண்டும் வரும் அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க. 2006லனா கூட்டணி ஆட்சி நடந்தது. திமுக அமைச்சரவையில இவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவுதானே. மற்றபடி கூட்டணி ஆட்சி இல்ல. அதனால காலத்தின் கட்டாயம் 26ல கூட்டணி ஆட்சின்றத வந்து முன்கூட்டியே விஜய் சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அதனால திமுக கேட்பாங்க, கேட்கறாங்க. திமுக முடியாதுன்னு சொல்லுவாங்க, உடனே அங்க போவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, போறாங்களா இல்லையான்னு நீங்க பாத்துக்கோங்க. எந்தெந்த கட்சிகள் வருவாங்க?
இன்னொன்னு இவங்க எதிர்பார்க்குற சீட்டு திமுகவில் கொடுக்க முடியாது. யார் எதிர்பார்க்கறது? இருக்கிற கட்சிக்காரங்க அத்தனை காங்கிரஸ் பேருமே விசிகாவோ எல்லாருமே எங்களுக்கு கூடுதலா சீட்டு வேணும்னு கேக்குறாங்க. ம் அத்தனை பேருமே அதாவது மாமகல இருந்து, நம்ம ஒரு கொங்கு நாடு கட்சியில இருந்து, வாழ்வு உரிமை கட்சியில இருந்து, கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் ம் அத்தனை பேருமே எங்களுக்கு கூடுதலா சீட்டு வேணும்னு கேக்குறாங்க. ம் கூடுதலா சீட்டு வந்து இவங்களால கொடுக்க முடியுமா? கூடுதலா இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அப்புறம் இவங்க 100 தொகுதி தான் நிக்க முடியும் ம் திமுக. ம் அப்புறம் 100 தொகுதி வச்சுட்டு இவங்க எப்படி அவங்க ஆட்சி நாங்க தான் ஆட்சி அளவுன்னு சொல்ல முடியும்? ம். சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 150 தொகுதியாவது வச்சுப்பாங்க. கூட்டணி ஆட்சி அமையுமோ? ஆ? கூட்டணி ஆட்சி அமையுமோ ஒருவேளை? கூட்டணி ஆட்சி அமைஞ்சா நல்லது தானே, இல்ல அமையறதுக்கு வாய்ப்பு சந்தோஷம் இருக்கா? தானே. இல்ல திரு பூ ஜெயன்மூர்த்தி எப்படி கணிக்கிறாருன்னு கேட்கிறேன். அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. சரி. அவங்க அதுக்கு இடம் தரமாட்டாங்க. அதிமுகல வாய்ப்பு இருக்கா? இல்ல, விஜய் கிட்ட வாய்ப்பு இருக்குது. அதிமுகல இல்ல. அதிமுகல வந்து அவங்க இன்னும் அதை பத்தி பேசல, ஒத்துக்கல. ம். என்ன சொல்றது? ஆனால் பிஜேபி சொல்றாங்க, அதிமுக சொல்லல. அதிமுக அதை பத்தி வாய் தரல. நீங்க சொல்றதே ஆனா முரணா இருக்கு. இருங்க, பிஜேபி சொல்றாங்க அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாங்க. ஆனா அது அதிமுக வந்து மறுக்கிறாங்க. ம். அதிமுக மறுக்கிறாங்க. அது ஏத்துக்க முடியல. நாளைக்கு சப்போஸ் நாளைக்கு கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக அடிபணியில, அதனால பிஜேபி கூட்டணியில நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ம். அதிமுக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம். ஆனால் விஜய் வந்து பட்டவர்த்தனமா சொல்லிட்டாரு, பகிரங்கமா சொல்லிட்டாரு, தாவேகா கூட்டணிக்கு வந்தாக்கா ஆட்சியில பங்கு அத்தனை பேருக்கும் உண்டு, ம். கூட்டணிக்கு வரவங்க அத்தனை பேருக்கும் உண்டுன்னு. ம். அதனால நாங்க எவ்வளவு நாளைக்கு நாங்க இதே மாதிரி சப்போர்ட் கட்டு உங்களுக்கு கூட இந்த- சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு அமைச்சரவையில இடம் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இவங்க எல்லாம் வருவாங்க. திமுக தனிமைப்படுத்துவாங்க. இந்த 2 கட்சி பலமாகும். 2 கட்சி யாருன்றது தெரியும். நீங்க பாருங்க, கடைசியில பாருங்க, நீங்க நல்லா பாருங்க, 26ல அதிமுக தான் ஆட்சியில உட்காரும். புரட்சி பாரதம் தாவேக்காவோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நேரடியான கேள்வி தான் வைக்கிறேன். இல்ல, நீங்க கேக்குறீங்க கரெக்டு. நான் சொல்லிட்டேன், ஜனவரி கடைசியா வந்து பொதுக்குழுல தான் நாங்க தீர்மானம் எடுப்போம்னு. அன்னைக்கு தாராளமா உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேனே. ம். ம். இப்போது இருக்கக்கூடிய சூழல் வந்து ஜனவரியில் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்றோம். அது வரைக்கும் நாங்க வந்து அதிமுகல தான் தொடர்றோம். இப்போ நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது வந்து தொடர்ச்சியாக விசிக வைத்து வர கோரிக்கையா இருக்கு. இப்ப நீங்க காங்கிரஸ்ல பார்த்திருப்பீங்க, அண்மையில நெல்லையில மாநாட்டு நடந்தது. அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் வந்து நாங்க 125 சீட்டு எங்க நாங்க வேலை செய்ய போறோம், 117 சீட்டு கேட்போம் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி நாங்க அதை நோக்கி இவ்வளவு ஏன்னா எங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக விசிகாவில் வந்து அந்த கோரிக்கை வைக்கிறது. சண்முகம் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பொறுப்பேற்றக்கூடிய மு வீரபாண்டியன் அவர்கள் வந்து தீர்மானமே நிறைவேற்றிருக்காங்க, அதிகமான சீட்டுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன். முன்னாடி நான் அதானே சொன்னேன், எல்லா கட்சியுமே சீட்டு அதிகமா எதிர்பார்க்கறாங்க. சீட் அதிகமா எதிர்பார்க்கிறத விட ஆட்சியில பங்கு அதிகாரத்தையும் பங்குங்கிற அந்த இடத்தை நோக்கி நகர்றாங்கிறத கேள்விதான். ஆட்சியில பங்கு கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டாங்க. சீட்டு ஒண்ணு அதிகமா கேட்டிருப்பாங்க. மற்ற கட்சிகள் ஆனா ஆட்சியில பங்கு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆட்சியில பங்கு கேட்கறது 2 கட்சி தான் கேட்பாங்க. விசிக, காங்கிரஸ். இவங்க 2 பேர் தான் கேட்பாங்க. இவங்க 2 பேர் ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொன்னதும் அப்ப அந்த கட்சியில அவங்க நீடிப்பாங்களா? தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க, ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும்னு வலியுறுத்துறாங்க. ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்றாங்க. கூட்டணி தான் இருப்பாங்க சொல்றாங்களே, கூட்டணி தான் இருப்போம்னு சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் தான் சொல்றாங்க. அதை பத்தி பேசக்கூடாதுல்ல 2 பேருமே. நாங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்க இருப்போங்க, எங்களுக்கு ஆட்சியில எங்களுக்கு எதிரி ஒருத்தர் தான், எங்களுக்கான எதிரி ஒருத்தர் தான், அவரை நோக்கி மதச்சார்பற்ற கூட்டணியை நோக்கி நாங்கள் இருக்கிறோம். அந்த இடத்துல சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து ஒண்ணா இருக்கணும், மாறி மாறி பேசக்கூடாது. மாறுதல் என்ன இருக்கு? ஆமாங்க, எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், ஆனா நான் கூட்டணியில இருப்பேன். இது என்ன லாஜிக்? இது எப்படி? இன்னைக்கு நல்ல யோசனை பண்ணீங்க. திமுக 100 200% ஆட்சியில பங்கு தரமாட்டாங்க. அது இவங்களுக்கே தெரியும், கேட்கறவங்களுக்கே தெரியும். விசிக தெரியும், காங்கிரஸ்க்கும் தெரியும் தரமாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஏன் தொடர்ச்சி இதை பத்தி பேசுறாங்கன்னாக்கா, நாங்க கேட்ட நீங்க இல்ல, அதனால நாங்க போயிட்டோம். அப்படி நகர்றாங்க. ஆமா, வேற எப்படி போவீங்க திடீர்னு? எப்படி போக முடியும்? நாங்க எங்க தொண்டருங்க கேட்கறாங்க, எங்க கட்சிக்காரங்க கேட்கறாங்க, நாங்க இவ்வளவு நாள் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்க தான் உழைக்கிறோம், நாங்க தான் கஷ்டப்படுறோம், நாங்க தான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரோம், நாங்க தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். ஆனா ஆட்சி மட்டும் நீங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்களா? எங்களுக்கு ஆட்சியில பங்கு தர மாட்டீங்களா? அதனால எங்க கட்சியில வந்து தீர்மானம் எடுத்துட்டாங்க, ஆட்சியில பங்கு கொடுத்தா அவங்க கூட இருக்கலாம், இல்லாட்டி வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க எதுவும் செய்ய முடியாதுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய பெரம்பூர் மாவட்ட தலைவர் வந்து திரு சுரேஷ் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவிலே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கும். அதை பத்தி இல்ல, இப்ப நீங்க சொல்றதோட அப்படி சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணி அதை பார்க்கும்போது இருக்கலாம். நீங்க நல்லா பாருங்க, நாளைக்கு இதே பத்திரிக்காரங்க நீங்க கூட்டணியில ஒற்றுமையா நல்லா தானே இருந்தீங்க, என்னங்க திடீர்னு நீங்க வெளியேறீங்கன்னு கேட்டாக்கா என்ன பதில் சொல்ல முடியும்?
நாங்க புதுசா இப்போ கேட்கலங்க. ம். நாங்க வேற கட்சி, வேற கூட்டணி போறோன்னு. ஓகே. நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். ம். நாங்க 6 மாசமாவே சொல்லிட்டு இருக்கிறோம். 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். ம். ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும்னு. ம். திமுக குடுப்பாங்கன்னு நம்பிக்கையில இருந்தோம். கடைசி நேரத்துல வந்து ஆட்சியெல்லாம் பங்கு கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஸ்டண்ட் அடிக்கிற மாதிரி, சொல்றாங்க. டிராமா பண்ற மாதிரி. அதனால நாங்க கூட்டணி விட்டு மாறிட்டோங்க. இந்த வார்த்தைய சொல்லப் போறோங்க. நீங்க எதிர்பாருங்க. ம். அப்படி பார்க்கும்போது திமுக தனித்து தான் இருக்கும். அத்தனை பேருமே போயிடுவாங்க. நாளைக்கு போட்டின்றது வந்து தாவேக்காவா, அதிமுகவா அங்கதான் வந்து நிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நிலைப்பாடே மொத்தமாவே மாறுது நீங்க சொல்றபடி பார்த்தா. அப்படிதாங்க மாறும். ம். தேர்தல் களம் இப்படிதான் மாறும். இதுதான் நடக்கும். ம். நீ பாருங்க. விஜயோடைய அரசியல் நகர்வை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் விஜயை ஒரு பொருட்டாகவே மதிப்பதாக தெரியல. அவர் இன்னும் பக்குவப்படணும், அரசியல் வயப்படவே இல்லை, அவர் சரியாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுக அதை அவங்களை பத்தி பேசுறதே இல்லை. கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வர்றவங்க அத்தனை பேருமே வந்து எல்லாமே தெரிஞ்சுன்னு வராங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அரசியலுக்கு. அது நாளடைவுல நாளைக்கு தேர்தல் வரத்துக்குள்ளார அவர் பக்குவப்பட்டுருவாரு. அவருக்கான ஆலோசகர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ம். அவருக்கு நிறைய ஆலோசனை சொல்றாங்க. ம். ஆலோசனைப்படி தான் அவர் பேசுறாரு. ஆலோசனைப்படி தான் அவர் மக்களை சந்திக்கிறாரு. ம். அதான் மக்களை வந்து நிறைய பேர் அவர் பார்க்கறதுக்கு வராங்க. ம். நாளைக்கு இது கூட சொல்றாங்க. சனிக்கிழமை போய் மீட்டிங் வைக்கிறார். சனிக்கிழமை போய் மக்கள் சந்திப்பு நடத்துறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதினா உடனடியா போய் நிக்கணும், மக்கள் சந்திக்கணும், செல்வ பிறந்தகை சொல்றாரு. அதே போல திருமாவளவன் கடுமையா விமர்சிக்கிறாரு. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா புதுசா ஒரு கட்சி முளைச்சு வருது. அந்த கட்சி வந்து ரொம்ப ஸ்பீடா வருது. மக்கள் ஆதரவு அதிகமா இருக்குது. ஆனா அந்த கட்சி ஏதாவது முடக்கிறதுக்கு என்ன வழி? ஏதாவது ஒண்ணு சொல்லி அது வந்து முடக்கணும். மக்கள் மத்தியில அவங்களுக்கு உண்டான ஒரு கெட்ட உருவாக்கணும். ஏதாவது சொல்லணும். அதானே பேசி பேசி வந்தவங்க தானே திமுககாரங்க. அவங்களுக்கு சொல்லியே தரணும். ம். மீன் குஞ்சுக்கு நீச்சல் கத்து தர தேவையில்ல. ம். அதனால மத்தவங்களை பேசி வச்சு அவங்க அழிச்சிருவாங்க, காலி பண்ணிருவாங்க. ம். அதனால விஜய் எப்படியாவது துரத்தணும்னா அவங்க முடிவு பண்றாங்க. அதனால பேசுறாங்க. நான் மொத்தம் பேசியிருந்தா பத்தாதியா? ஐயோ! கூட இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்களே சேர்ந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. அவங்க வாயா அதனால இவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க வாயா இவங்க பேசுறாங்களா? நீங்க எப்படி ஆமாங்க. சொல்றீங்களே? அவங்க ஆமாங்க. நிறைய அவங்க வாய்ங்கள வாடகை விட்டு தானே பண்றாங்க. திமுக மட்டும் பேசலங்க. ம். திமுக கூட்டணியும் பேச வைக்கிறாங்க. அது திமுகவே செல்லுது. ஆமா. ம். விஜய் வந்து எப்படியாவது அரசியல்ல இருந்து வெளியேத்தணும். இல்ல இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா விஜயுடன் தாவேகாவுடன் இன்னொரு கூட்டணி கட்சி திமுக நான் கட்சி யாருன்னு சொல்ல போகும். முடியாது. அதான் போகும்னு நீங்க சொல்ற நான் கணக்குப்படி யாருன்னு பார்த்தா சொல்ல முடியாது. ரைட். ஆனால் ஆ. தாவேக்காவுக்கு ம். ஜனவரிக்கு மேல நீங்க பாருங்க. ம். திமுகல இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்படின்னா இப்ப அங்க அவங்களை எதிர்க்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் அப்படிதான் கேட்க வந்தேன். இப்ப நீங்க சொல்றீங்க தாவேகாவுடன் திமுகல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கண்டிப்பா ஜனவரிக்கு மேல போகும்னு சொல்றீங்க. அப்படின்னா இப்ப அந்த கட்சி வந்து எதிர்த்து பேசக்கூடாது தானே? அவங்க இணக்கம் வேணும் அப்படின்னா. ஒரு படத்துல சொல்லுவான். லிவிங்ஸ்டன் ஏதோ ஒரு படம் சொல்லுவான். வாங்கின காசு நல்லா கூவுறான்ல அப்படின்னு. கூவிதானங்க ஆகணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் தான் நேரடியா சொல்றேன். நான் கூட்டணியில் இருக்கிறேங்க. நான் மட்டும் சொல்றேன். நீ சொல்லல எப்படி? நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ம். இது கண்டிப்பா நடக்கும். எப்போ எதிர்மறையா ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதை வந்து நான் வரலங்கன்னு சொல்லும்போது தான் நான் சீக்கிரம் வரேன்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதையே. அதுதானே. இது இயல்பு தானே. இது எல்லாம் தெரிஞ்சது தானே. ம். நான் முன்னாடி கேட்ட கேள்வியோட மீண்டும் வரேன். அந்த போலி அம்பேத்கர்வாதி பத்தி நடுவில் பேசிட்டுனா அது சார், மாறி போச்சு. நாங்க வந்து அதாவது எங்க தலைவர் இல்ல மூர்த்தியார் காலத்திலிருந்து ம். 100% நாங்க எதுக்குமே அடி பணியாமல் 100% மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, குறிப்பா பட்டியலின மக்களுக்கு அம்பேத்கருடைய கொள்கையை எங்க விட்டு கொடுக்காம நாங்க பணி செய்யறோம். ம். இப்ப வரைக்கும் தொடர்றோம். நாளை வரையும் தொடரும். எப்போ வேணாலும் தொடரும். புரட்சி பாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியல் கிடையாது. ஏன் இதுல இந்த ஒரே நிமிஷம். போலி எண்ணம் இல்ல கிடையாது. ஒரு நிமிஷம். ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா பாஜக வந்து அம்பேத்கரை கொண்டாடி கொண்டிருக்கிறது, பெரியாரை குறை சொல்கிறது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துட்டு அந்த கூட்டணியில இவர் இருக்கிற இவர் எப்படி சரியான ஒரு அம்பேத்கரையும் பேசக்கூடியவராக இருக்க முடியும் கேள்வி இருக்கிறது. அதாவது நான் மறுபடியும் சொல்றேன். கூட்டணிங்கிறது வேறங்க. எலெக்ஷனோட முடிஞ்சிருதுங்க. சரி, அது தேர்தல். கொள்கைன்றது எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? நான் அதிமுக கூட்டணியிலே இருந்து அதிமுக வந்து பட்டியலின மக்களுக்கு எதிர்ப்பாவோ இன்னைக்கு திமுக பண்ற தவறையோ அதிமுக செஞ்சாங்கன்னா முதல்ல எதிர்ச்சி கேள்வி கேட்கறவங்க நாங்க தான் இருப்போம். கண்டிப்பா இருப்போம். இப்ப இருக்கிறவங்கன்னா கேள்வி கேட்காம இருக்கலாம். அந்த கூட்டணியில இருக்கிறதுனால கேள்வி கேட்காம இருக்கலாம். ஆனா நாங்க கேட்போம். யார சொல்றீங்க நீங்க? ஆளுங்கட்சியில யாரெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்களோ அவங்களாம் பட்டியலின மக்களுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றேங்க. இன்னைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் துப்புரவு தொழிலாளிங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன? அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து 27,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க. இன்னைக்கு வெறும் 16,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்றாங்க. அந்த மீதி பணத்தை கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது இப்ப இருக்கிற முதலமைச்சர் உங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு,
நான் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சியா வந்துட்டாக்கா கண்டிப்பா உங்களுக்கு நான் பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்றாரு. சரி. ஏன் முதலமைச்சர் ஆயிட்டு பேர் கூட சொல்றாரு ம். பணி நிரந்தரம் கண்டிப்பா பண்ணுவேன்னு. இப்ப மறுபடியும் இப்ப உடனே நீ வந்து இப்ப பணி நிரந்தரம் கிடையாது, நீ கான்ட்ராக்டர் தான் வேலை செய்யணும், ஒப்பந்த பணியில் தான் வேலை செய்யணும், அதுல நீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு செய்ய முடியாது, புது ஒப்பந்தங்கிட்ட போய் நீங்க வேலை செய்யுங்க, முன்ன இருந்த சம்பளமும் கிடையாது, இப்ப குறைச்சி தான் தருவோம் அப்படின்னு இது நடக்குது. இது எந்த விதத்துல நியாயம்? ம். நீ சொல்லுங்க. இது பேர் சமூக நீதியா? அதுக்கு இந்த கேள்வியெல்லாம் நாங்க இது கண்டிச்சு நாங்க போராட்டம் பண்ணுவோம், நாங்க கேள்வி கேட்போம். இதெல்லாம் தப்பு இல்லையாங்க? நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுனீங்க, ஆளுங்கட்சியா வந்த பேரு அப்ப மாத்தி பேசுறீங்களே, உங்களை நம்பி தானே மக்கள் ஓட்டு அதே போட்டாங்க, தூய்மை இப்படி பணியாளர்கள் வந்து பேசுறீங்களாங்க? நன்றி இது தெரிவிச்சு வீடியோ எல்லாம் நியாயமா? போட்டாங்களே சார். அது ஏங்க சம்பந்தராதுங்க வந்து பண்றாங்க. ம். சம்பந்தராதங்க ஒரு 10 பேர் அந்த யூனிஃபார்ம் போட்டு, மீதி பேர்லாம் வேற ஆளுங்க கட்சிக்காரங்கள யாரும் கூட்டினு வந்து மேயரோட உட்கார்ந்து டீ இவங்களாம் சாப்பிட்டு எல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சரா ஒரு தூய்மை பணியாளருடைய குழந்தைக்கு சரிங்க. கூப்பிட்டு பாராட்டு அப்படி தெரிவிச்சு அப்படி இருக்கும்போது ஏங்க 10 நாள் அவங்க போராட்டம் நடத்துனாங்க? ஏன் நடத்துனாங்க? அந்த ஏற்கனவே அதிமுக ஆட்சியில 2 வார்டுல இந்த ஏற்கனவே இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு மறுபடியும் போராட்டம் நடத்துனாங்க. மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள எடுத்துன்னு போயிட்டு உள்ள வச்சாங்க. இது தொடர்ந்து தானே இருக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். அதனால இப்படி இருக்கக்கூடிய சூழல் வந்து எகெயின்ஸ்டா பண்ணணும், அதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 100% பட்டியலின மக்களுக்கு எதிர்ப்பானதா இந்த ஆட்சி இருக்குது. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்னங்க தவறு பண்ணாரு? அவரை இன்னைக்கு சிறையில போட்டாங்க. அதுவும் குண்டாஸ் போறாங்க. அவருனா அப்படி பண்ணாரு குண்டாஸ் போறதுக்கு. இப்போ அதாவது ஏதோ ஒரு சில பேர் என்ன வேணும்ப்பா அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பார்க்கறதுக்கு வராங்க. ஒரு பிரச்சனைக்காக வராங்க. நான் 2 அட்வொகேட்ட கூப்பிட்டு சொல்றேன். அது என்ன பிரச்சனை? அவங்க பிரச்சனைக்கு என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்றேன். இவ்வளவுதான். இதுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு இங்க 500 போலீஸ் தேவையா? அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது போல தான் நடந்திருக்கும். அப்ப என்ன காரணம்? அப்போ பட்டியலின மக்கள்ல தலித்துங்களை வந்து யாரும் வளர்ந்து வரக்கூடாது. திமுக நாளைக்கு எதிர்ப்பா வந்துடக்கூடாது, பெருசா வளர்ந்துடக்கூடாது. அதனால ஆரம்பத்தில் அவங்களை அழிச்சிடணும். இது சமூக நீதியா? இல்ல திமுக பட்டியலின மக்கள் நம்புவாங்களா? இனிமேலு நீங்க பட்டியலின மக்கள் மேலேயே கை வைக்கிறீங்க, அவங்களே அழிச்சணும்னு நினைக்கிறீங்க. எந்த விதத்துல நியாயம் இது? எப்படி ஏத்துப்பாங்க உங்களை? யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் இருந்தா போதும், மீதி பேர் வேற யாரும் வரக்கூடாது. இலங்கையில என்ன நடந்தது? எல்டிடி தவிர எந்த அமைப்பும் இருக்கக்கூடாதுன்னாங்க. நாளைக்கு எல்டிடிக்கு பிரச்சனை வரும்போது காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, அங்க குரல் கொடுறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. நாளைக்கு 4 அமைப்பு இருக்கிறப்ப சிங்களம் வந்து கை வைக்க முடியல. இதுதாங்க நடக்கும். கண்ணெதிரவே பட்டியலின மக்களை இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட்டியலின தலைவர்களையும் யாரு வளர்ந்து வந்தாலும் யாரு குரல் கொடுத்தாலும் அவங்கள அப்ப முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. சமூக நீதி பேசுறாரு இருங்க. ஆம்ஸ்ட்ராங் கதை என்னாச்சு? அவருனா யாருக்கு எதிர்ப்பா பண்ணாரு? எந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா பண்ணாரு? பட்டியலினத்துல இருந்து யாரும் வளர்ந்து வந்துடக்கூடாது. அப்ப இது முழுக்க முழுக்க யாருடைய வேலை? அப்ப இன்னைக்கு சிபிஐக்கு அந்த விசாரணைக்கு வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அது சிபிஐ விசாரணை வரும்போது அதுல எவ்வளவு பிரச்சனைக்கு அதுல வெளியே வரும் பாருங்க. அப்ப இந்த அரசாங்கத்தை பட்டியலின மக்கள் எப்படி நம்புவாங்க? அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? எப்படி நாளைக்கு ஓட்டு போடுவாங்க? இதே பட்டியலின மக்கள் ஓட்டு போட்டதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இவ்வளவு அவலங்களையும் பார்த்த பிறகு மறுபடியும் திமுக ஓட்டு போடுவாங்களா? பட்டியலின மக்கள் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. எப்படி போடுவாங்க? ரொம்ப நல்லது சார். உங்க நேரத்தையும் டைமும் எங்களுக்கு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.